Taste the Daily. கடலூர் மாவட்டம் குமராட்சியில் 2 வருடத்திற்கும் மேல் திறக்கப்படாமல் இருக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 20,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்களை அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் தனியார் நெல் வியாபாரிகள் லாரியுடன் வந்து மிக குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து வருகின்றனர். எனவே குமராட்சி பகுதியில் திறக்கப்படாமல் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனே திறக்க விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் கரும்புகளை முழுமையாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கடந்த ஆண்டு அனைத்து கரும்புகளையும் கொள்முதல் செய்த நிலையில் நடப்பாண்டு குறிப்பிட்ட அளவு கரும்பை மட்டுமே கொள்முதல் செய்ததாகவும் மீதமுள்ள கரும்புகளை வெளியே விற்றுக்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் அனைத்து கரும்புகளையும் கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அடுத்த பொட்டையாண்டிபுரமில் குவாரியில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற கிராமத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குனியமுத்தூரை சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரின் கல்குவாரி கடந்த 3 ஆண்டுகளாக இயங்காத நிலையில் அந்த குவாரியில் தேங்கியுள்ள நீரில் வெடிமருந்து அதிகம் கலந்து உள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அந்த நீரை வெளியேற்ற குவாரி உரிமையாளருக்கு ஆதரவாக விடியாத அரசு களமிறங்கியுள்ளதால் வெகுண்டெழுந்த கிராமத்தினர் அந்த நீரை வெளியேற்றினால் அது தங்கள் நிலத்தையும் நீர்நிலையையும் மாசுபடுத்தும் என கூறி ஆவேச போராட்டம் நடத்தினர். இப்போ தண்ணி எடுத்து வெளியே ஆற்றுக்குள்ளே வந்து மாடு இதில் ஆற்றுல கொண்டு போய் விட்றோன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அது தடை பண்ணிக்கிறோம், ஆர்டர் வாங்கிக்குன்னு சொல்லிக்கிறோம். எந்த ஆர்டரும் இல்லை. நான் குவாரி ஓடுறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் சட்டப்படி இயக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அவர் இது ஹெச்டி லைன் உள்ளே போகுது, பக்கத்தில் கவர்மெண்ட் போர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அவர் ஓட்டோன்னு குவாரி இயக்கிறதுக்கு கேட்டுக்கிறாரு. நாங்கள் வேண்டான்னு தடை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பேருந்து புறப்படும் நேரம் மாற்றப்பட்டதால் சிரமத்திற்கு ஆளாவதாக தெரிவித்து திரளான பெண் பயணிகள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து சோழ சிராமணி வழியாக ஜேடர்பாளையம் செல்லும் பேருந்து மாலை 6:15 மணிக்கு இயக்கப்பட்ட நிலையில் தற்போது நேரத்தை மாற்றி 5:45 இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் போக்குவரத்து துறை திட்டமிடலின் தோல்வியால் பேருந்து முன்கூட்டியே புறப்படும் நிலையில் உள் கிராமங்களுக்கு செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதை கண்டித்து மக்கள் பேருந்து நிலையத்திலேயே பேருந்தை சிறைப்பிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் வையப்பமலையில் தனியார் பள்ளியின் வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது டயர் கழன்று ஓடி விபத்து ஏற்பட்டதில் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். இதில் வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் காயமடைந்த மாணவர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்று பிறகு பள்ளிக்கு ஏற்றிச் சென்றதாகவும் விபத்து குறித்து பெற்றோர்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பள்ளி வாகனங்களை அவ்வப்போது ஆய்வு செய்யாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்யப்படாததை கண்டித்து தலைமைச் செயலகத்தில் வவுச்சர் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் பல்வேறு துறைகளில் வவுச்சர் ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து திரளான வவுச்சர் ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதால் வாழ வழியின்றி தவிப்பதாக மூதாட்டி ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். கணபதி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தராம்பாள் என்பவருக்கு திடீரென முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதியோர் உதவித்தொகை கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பதாக மூதாட்டி வேதனை தெரிவித்துள்ளார். பட்டினியாக இருக்கப்பா, 4 மாசமா